அவர் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, அவருடைய கட்சியே போட்டியிட போகிறது கிடையாது. இந்த தேர்தலை அவங்க புறக்கணிக்க போகிறாங்கங்கிற ஒரு புரபாண்டாவை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இவர் ஏதோ பொழுதுபோக்குக்கு அரசியல் பண்ண வந்தவர், இந்த தேர்தலை கண்டு அவர் அஞ்சுறாரு. பிஜேபி வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து நீ எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்னு இந்த கட்சியவே மிரட்டிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்களுடைய கட்சி வாக்குகள் யார்கிட்ட போகும்? அப்போ யாரையோ ஒருத்தரை நீங்கள் கிங் மேக்கராக இருந்து மாற்ற போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்கும் பொழுது, இல்லைங்க நானே கிங் ஆகிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் கிங் மேக்கர் இல்லைன்னு அவர் சொல்கிறார். இந்த பதிலை அவர் சொல்லித்தானே ஆகணும். அப்படி ஒரு கேள்வியை அவங்க முன் வச்சதுக்கு பின்னணியே இதுதான். சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாக அவரை பற்றி பரப்பப்படுகிற பொய் தகவல் இதுதான். இந்த தேர்தலே அவர் புறக்கணிக்க போகிறாரு. கடைசியாக வந்து அவங்க அந்த தேர்தல் தொடர்பாக ஒரு குழுவை கூட்டினாங்க. செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் அருண்ராஜ், இவங்க எல்லாமே நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அதற்கு முதல் நாள் வந்த செய்தி என்ன தெரியுமா? செய்திங்கிறத விட இந்த காசிப்பு, நாளைக்கு வந்து விஜய் அங்கே உட்காந்து எல்லாரும் அமைதியாக அவங்கவுங்க வேலையை பாருங்கள், இந்த தேர்தலில் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு பரப்பி விட்டாங்க. ஆனால் காலையில் நடந்ததே வேறு. அவர் வந்து உட்காந்து எப்படியெல்லாம் இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ளணும், நீங்கள் போய் மக்களை போய் சந்திங்க, நாம் வந்து எப்பெல்லாம் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு கலைகிறாங்க. அப்போது இவங்களுடைய எண்ணத்தை, இவங்களுடைய ஆசையை ஒரு விஷயமாக இங்கே பதிவு பண்ணுறாங்க.